இங்க பாரு, இந்த விஷ பாம்புங்க எல்லாத்துக்குமே சமைச்சு போடுறதுக்காக நீ இங்க வரல, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் என் தாய் குலம், அந்த குட்டி சாத்தான், அந்த பெரிய பாம்பு இருக்குல்ல, அவங்க எல்லாருமே எப்படி டக்குன்னு ஓடி வந்து ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு பார்த்தல. ஒன்னா சேர்ந்து நான் இருக்கும் போதே உன்னை இவ்ளோ பேச்சு பேசுறாங்க. அப்படின்னா நான் இல்லாதப்ப இதை விட ஹெவியா திட்டுறாங்கன்னு தானே அர்த்தம். ஆனா நீ எதையுமே என்கிட்ட சொல்றதே இல்ல, அப்படிதானே? இத பாரு நந்தினி, நான் சொல்றத கேளு. இனிமே என் தாய் குலமோ, அந்த குட்டி சாத்தானோ, அந்த பெரிய பாம்போ, இவங்க யாரா இருந்தாலும் உன்கிட்ட ஏதாவது வேலைய சொன்னா என்னால செய்ய முடியாது, நீங்களே போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லணும், புரியுதா? அவங்களுக்கு தேவையானதை அவங்க பாத்துப்பாங்க, ஓகேவா? புரியுதா நந்தினி? ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா நான் இந்த வீட்டோட வேலைக்காரி. நீங்க அதை அடிக்கடி மறந்து போயிடுறீங்க சார். அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நம்ம என்ன பேசிக்கிட்டோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் விடு நந்தினி. சார் அப்படியெல்லாம் விட முடியாது சார். நான் இல்ல, எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க குடும்பம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்க தான். இதுக்கு முன்னாடி ஊர்ல தென்னந்தோப்புல குடும்பத்தோட வேலை செஞ்சோம். இப்போ நான் இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது என்னால வேலை செய்ய முடியாதுன்னு என்னால எப்படி சார் சொல்ல முடியும்? நான் பாட்டுக்கு அன்னைக்கே கிளம்பி போயிருப்பேன். நீங்க தேவையில்லாம கையை உடைச்சுக்கிட்டு உங்களை பாத்துக்கிறேன்னு நான் இங்க இருந்து இப்ப அதே ஒரு காரணமா சொல்லி திட்டுறாங்க. எனக்கு தேவையா சார் இதெல்லாம்? என்ன வாழவும் விட மாட்டேங்கிறீங்க, இங்க இருந்து போகவும் விட மாட்டேங்கிறீங்க. கூல். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ அதெல்லாம் கண்டுக்காத. நீ என்ன பண்ற, இப்ப அந்த பாயை விரிச்சு அப்படியே போய் தூங்கு. கண்டதெல்லாம் சும்மா யோசிக்காத, ஓகேவா?